பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: இயேசுவே உடையவன், ஜீவன் பெற்றவன், எல்லாம் உடையவன். ஆதார வசனம் ஏசாயா 25:4. நீர் ஏழைக்கு பெலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். ஆபகுக்கு 3 10, 18, 19. என் நிலையிலே நடுங்கினேன், ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். 18வது வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். தேவ மக்களே, மேற்கண்ட வசனங்கள் வெவ்வேறு தீர்க்கதரிசிகளால் வெவ்வேறு காலகட்டத்தில் ஒரே மக்களை பற்றியும் ஒரே பிரச்சனை, இதற்கு தீர்வு பற்றியும் பேசப்பட்டது. காலங்கள் மாறலாம், வாழ்வின் முறைமையும் மாறலாம். ஆனால் மனிதன் எப்பொழுதுமே சூழ்நிலை கைதிதான். எப்போது ஒரே நிலைத்தன்மையில் இருப்பது இல்லை. யூதேயா தேசத்து மக்கள் யூதர்களை பற்றி எழுதியிருந்தாலும் இது முழு மனு குலத்திற்கே உரியது. தேவனையே முழுமையாக பற்றி கொண்டிராமல் அவ்வப்போது வழுவி போனார்கள். இவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவனிடத்தில் வர வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்றுதான் இந்த 2 தீர்க்கதரிசிகளும் தேவ வார்த்தையை பெற்று கொடுத்தார்கள். பிரச்சனைகள் வரும்போது ஐயோ தெய்வமே என்று முறையிடுவது, தேவனிடம் வருவது, அவரை எல்லாவற்றையும் சீர் செய்து வளமையாக வைத்திருக்கும் போது அவரை விட்டு விலகி போவது. பின் பிரச்சனைகள் வரும், மறுபடியும் மனம் திரும்புவது. இதை படிக்கும்போது என்ன மக்கள் இப்படி இருக்கிறார்களே என்று எண்ணும் போதே ஆவியானவர் நம்மை சுட்டி காட்டுகிறார், நீங்களும் இப்படித்தான் என்று. ஆனால் ஒரு வித்தியாசம், அவர்கள் சேருவாரோடு சேர்ந்து பாகாலை அவ்வப்பொழுது பின்பற்றினார்கள். நாம் அப்படி இல்லை என்று மேன்மை பாராட்ட இடமில்லை. நாமும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை நிலைத்து வைக்காமல் காரியம் ஏது நடவாத போது நாமே எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று நினைத்து உலகத்தை நம்புகிறோம், மனுஷர்களை நம்புகிறோம், நம்மையே மாமிசத்தில் செயல்படுகிறோம். ஆக எல்லாரும் ஒன்றுதான். இப்படிப்பட்டவர்களைத்தான் வேதம் ஏழை, எளியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், காற்றில் அகப்பட்ட படகு போல இருப்பவர்கள் என்று குறிப்பிடுகிறது. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட நாம் தேவனை தேடாமல் இருக்கலாம். ஆனால் அவர் நம்மை தேடி வருகிறார். நம்மேல் வைத்த அன்பும் அவர் கொடுத்த வாக்கும் நம் மூதாதையருக்கு செய்த உடன்படிக்கையும் அவரை அப்படி ஏவுகிறது. நம்மை நிற்கதியாக விடாமல் தம்மையே ஜீவப்பலியாக கொடுத்து நம்மை அவரோடு மீண்டு இணைத்து கொள்ளவில்லையா? ஏசாயா 53 படியுங்கள். இவர்கள் எப்படி ஏழையானார்கள்? நாமும் தான் என்பதை பவுல் சொல்வதை பாருங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. ரோமர் 1:21. இப்படித்தான் இப்போது கடவுள் இல்லாத வாழ்வு, இதுதான் ஏழ்மை, தரித்திரம். இப்போது இவர்களுக்கு எதிர்காலம் இருளாகத்தான் தெரிகிறது. நிகழ்காலத்தில் குழப்பம். மேற்கண்ட வசனங்களை மறுபடியும் வாசித்து பாருங்கள். ஆரம்பித்த வசனத்தை தெரியும் நிகழ்கால பிரச்சனை என்னவென்று. நாமும் அவரை தேடாமல் பல காரணங்களை சொல்லிக்கொண்டு நிர்விசாரமாக இருந்திருந்தால் இதே நிலைமைதான். இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்தம் பெற்றவர்கள், நாமும் தான். நாம் இதிலே மேலானவர்கள், ரட்சிப்பு பெற்றவர்கள். இந்த 2 தரத்தாருக்கும் கடந்த காலம் ஒன்று பெரிதாய் வளமாய் இருக்கவில்லை. எகிப்தின் கையில் அடிமைத்தனம். ஆனால் மூப்பர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நாம் ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்தம் பெற்றவர்கள், நமக்கு ஒரு இரட்சகர் உண்டு, நாம் விடுதலையாவோம், ஒரு நாள் நமது சொந்த தேசமாகிய கானான் போய் சேருவோம் என்று. இந்த வார்த்தைகள் பல பேர்கள் இருதயத்தில் எடுபடவில்லை. ஏழைகளாகவே இருந்தார்கள். தேவன் விட்டு விடவில்லை. பார்வோனிடமிருந்து தப்பு வைத்து செங்கடலை பிளந்து வழி உண்டாக்கி பாலும் தேன் ஓடுகிற கானான் கொண்டு போய் சேர்த்தார் இஸ்ரவேல் மக்களை. சொன்னதை செய்து முடித்தார். ஏழைக்கு பெலன் கொடுக்காமல் அவரே பெலனாகவே இருந்தார். அவரே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இன்றும் நமக்கும் இதைத்தான் சொல்லுகிறார். அடிக்கடி வழி விலகி போய் காணாமல் போன ஆடுகளைப் போல இந்த வாழ்க்கை வனாந்தரத்திலே அலைந்து திரியாதீர்கள். கடந்த காலத்தில் நீங்கள் பெற்ற வெற்றிகளை சிறிதோ பெரிதோ நினைத்து பாருங்கள், நன்றி சொல்லுங்கள். அப்படி எதுவுமே நடக்கவில்லை, கிடைக்கவில்லை என்றாலும் ஆபகுக்கு 3:17 தயவு செய்து படி பாருங்கள்.
வளமான ஒரு எதிர்காலத்தை நான் உங்களுக்கு உருவாக்கி தருவேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது தோய்ந்த முகத்தோடு சோர்வோடு இருக்க வேண்டாம். அப்படி இருந்தால் கடவுள் செத்து போய்விட்டார் என்று தானே அர்த்தம். அவர் ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களை சுற்றி இருக்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிப்பேன் என்பதில் நம்பிக்கை வைத்து சந்தோஷமாக இருங்கள், ரிலாக்ஸாக இருங்கள். இது சாய்ஸ் அல்ல, கட்டளை. தேவன் நம் வாழ்வில் அற்புதங்கள், அதிசயங்கள், கொழுமை, செழுமை, உயர்வை உண்டாக்கி தர வேண்டுமானால் நாம் அவைகளை செய்வதற்கு இடமளிக்க வேண்டும். ஒரு நன்றியுள்ள இருதயம், தேவனை சார்ந்த இருதயம், விசுவாசம், இதை காட்ட வேண்டும். எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்படைத்தவர்களாய் என் வாழ்வில் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறது என்று எதிர்பார்ப்பு இருந்தால் எப்படி இருப்போம்? அப்படி மகிழ்ச்சியாய் இருக்கும் பட்சத்தில் தான் அவரது வாக்கு செயலாக வெளிப்படும். முறுமுறுப்பும் குறை சொல்லுதலும் இருக்கும் இடத்தில் எத்தனை மலை போன்ற கிருபை இறங்கினாலும் வேலை செய்யாது. அவரது கிருபை தினந்தோறும் புத்தம் புதியது, ஆயத்தமாகவே இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பி ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து ஆனந்தத்தோடு கிருபைக்கு இடம் கொடுங்கள். அவரே உங்களுக்கு பலனாக இறங்கி வந்து செயல்படுவார். ரூத்துக்கு, யோசேப்பிற்கு, தானியேலுக்கு செய்தது போல அதை காட்டிலும் அற்புதம் செய்வார். நம்புங்கள். ஜெபிக்கலாம். அப்பா, உமது குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன், கிருபை பெற்றவன். உமது குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று கண்டோம். உம்மை இறுக பிடித்து கொண்டு விடாமல் பற்றி கொள்ள பலன் தார். மற்றவைகள் யாவும் எங்களை தேடி வரும் என்பதையும் கண்டோம். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.